ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சிதர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். எச்சரிக்கையான அதிரடியான ஜோதிட வாக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான அதிரடியான ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குங்க. ஜனவரியுடைய 13ஆம் தேதி மிக முக்கியமான நாள். அன்று தமிழ் மாதம் 9வது மாதமான மார்கழியுடைய 29ஆம் நாள். அதே போல் கிழமை திங்கக்கிழமை. மார்கழியுடைய இந்த நாள் சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமியானது வருது. அதுவும் வரக்கூடிய பௌர்ணமி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த பௌர்ணமி ரொம்ப விசேஷமான ஒரு பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்தை தெரிஞ்சு அந்த தலையெழுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க உங்கள் ராசிக்கான தலையெழுத்தை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக ஷேர் பண்ணுறேன். அதே போல் இந்த மார்கழி மாத பௌர்ணமி வரக்கூடிய இந்த நாள் அன்னைக்கு போகி பண்டிகையும் சேர்ந்து வந்திருக்கு. அப்போ இது ஒரு சாதாரண நாள் போல் கிடையாது. இது ஒரு முக்கியமான நாளாக மாறுது. அதனால் இந்த நாளில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடையணும். அதுக்கெல்லாத்துக்கும் முன்னாடி இந்த பௌர்ணமியுடைய சிறப்புகள் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா மார்கழி மாதத்துக்கு உண்டான தனி சிறப்புகள் இருக்குது. அதில் இந்த பௌர்ணமிக்கு உண்டான சிறப்புகள் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிறப்புகளுக்கு ஏற்ப கொஞ்சம் நடக்கணும். அதனால் மார்கழி மாத பௌர்ணமியுடைய சிறப்புகள் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். முதல்ல மார்கழி மாத பௌர்ணமியுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்குங்க. இந்து மதம் எனப்படக்கூடிய சனாதன தர்ம மார்க்கத்தில் சிவனை வழிபாடக்கூடிய சைவ சமயமும் பெருமாளை வழிபடக்கூடிய வைணவ சமயமும் இரு பிரிவுகளாக இருந்துகிட்ருக்கோம். வருடத்தில் சிவன் மற்றும் பெருமாளுக்கென்று தனித்தனியே சில வழிபாட்டு தினங்கள் வரும். ஆனால் மாதம் முழுவதும் இந்த இரு தெய்வங்களுக்குரிய வழிபாட்டு தினமாக வருவது மார்கழி மாதம்தான். அப்படிப்பட்ட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மார்கழி பௌர்ணமி தினத்துடைய சிறப்புகளும் அன்று நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதையும் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. புரட்டாசி மாதம் எப்படி பெருமாளுடைய வழிபாட்டுக்குரிய மாதமாக இருக்கிறதோ அதே போன்று மார்கழி மாதமும் சிவன் மற்றும் விஷ்ணு ஆகிய இரு மூர்த்திகளை வழிபடுவதற்கு ஒரு சிறந்த மாதமாக இருந்திருக்கு. அதிலும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் இந்த இரு தெய்வங்களை வழிபடுவதால் சகல நன்மைகளும் உண்டாகும். மேலும் மார்கழி மாதம் குரு பகவானுக்குரிய தனுசு ராசியில் பிறக்குது. ஜோதிடத்தில் குரு பகவானுடைய உச்ச ராசியாக இந்த மாதம் சொல்லலாம். அப்புறம் சந்திர பகவானுக்குரிய கடகராசியும் இருக்குது. எனவே மார்கழி எனக்கூடிய தனுர் மாதத்தில் பௌர்ணமி தினத்தில் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் சந்திரன் மற்றும் குரு பகவானுடைய அருள் சேர்ந்து கிடைக்கும் என்று சொல்லப்படுது. அதே போல் இந்த மார்கழி பௌர்ணமி என்று உங்கள் ராசிக்காரங்க அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு உங்கள் விருப்பத்தை பொறுத்து சிவன் கோவிலுக்கோ அல்லது விஷ்ணு கோவிலுக்கோ சென்று வழிபாடு செய்ய வேண்டும். இந்த தினத்தில் விரதம் இருக்க விரும்புவங்க எதுவுமே சாப்பிடாம இருப்பதை காட்டிலும் 3 வேளையும் பால் பழங்கள் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். மாலையில் சிவன் அல்லது விஷ்ணு கோவிலுக்கு சென்று வழிபாடு வேண்டும். பொதுவாக மார்கழி பௌர்ணமி தினத்தில் காலையில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டிங்கன்னா மாலை பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. இல்லை காலையில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டவங்க மாலையில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. இப்படி வழிபாடு செய்கிறது சால சிறந்தது. மார்கழி பௌர்ணமி தினத்தில் இந்த முறையில் வழிபாடு செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு உடல் மனம் ஆன்மாவில் ஒரு தெய்வ பாவங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாமே நீங்கி இறைவனுடைய அருளால் உங்களுக்கு நல்ல பாவம் சேரும். மனதிடமானது பெருகும். மனதில் சிறந்த சிந்தனைகளும் எண்ணங்களும் எப்போதும் உங்களுக்கு தோன்றும். பெருமாளுடைய அருட்கடாட்சம் கிடைத்து வீட்டில் வளங்களானது பெருகும். மனதில் இருக்கக்கூடிய பயங்கள் கவலைகள் போன்றவை நீங்கும். உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். அந்த மாதிரி ஒரு அற்புதமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம் உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த சூழ்நிலைக்கேற்ப உங்கள் ராசிக்காரங்க கிடைக்கக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை இப்போ ஷேர் பண்ணுறேன். என்ன பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க.
ஸோ தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதாவது தனகாரகன் குருவை நாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி பௌர்ணமியிலிருந்து உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேசி காரியங்களை சாதித்து கொள்ளணும். அப்போ தான் வெற்றியானது கிடைக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கையானது உயரும். அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். உங்களுடைய பேச்சில் வசீகரமும் நடையில் கம்பீரமும் ஏற்படும். அது ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பயங்கரமாக இருக்கும். தத்துவ ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா மனம் உங்களுக்கு பயங்கரமாக விளையும். அதை விட உங்களுடைய செயல்களை முறைப்படுத்தி செய்யணும். அப்போ தான் உங்களுக்கான செயல்களில் வெற்றியானது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான நாட்கள் தான் இனி வரதாக உங்களுக்கு இருக்க போகுது. அப்புறம் குடும்பத்தில் திருமணம், குழந்தை பிறப்பு இந்த மாதிரி சுப காரியங்கள்லாம் தடையே இல்லாமல் நடக்கும். பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு சிரமமே இல்லாமல் கைக்கு சேரும். ஆலய திருப்பணிகளும் தர்ம காரியங்களில் ஈடுபட்டிங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வருமானம் எதிர்பார்ப்பிற்கு அதிகமாக கிடைக்கும். தேக ஆரோக்கியம் உங்களுக்கு சீராக இருக்கும். சமூகத்தில் உங்களுக்குன்னு உயர்ந்தவர்களுடைய நட்பு ஆதரவு கிடைக்கும். வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நல்ல செய்திகள் எல்லாமே உங்களுக்கு தடையே இல்லாமல் வரும். மொத்தத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு பயங்கரமான மாற்றங்கள் குடும்பத்தில் ஏற்பட போகுது. அப்புறம் தொழில் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அனுகூலமான பலன்களை காண்பீங்க. கூட்டாளிகளை அரவணைத்து சென்று காரியங்களை செய்வீங்க. புதிய சந்தைகளை நாடி செல்லும் போது கவனமாக இருக்கணும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளும். ஸோ இந்த மாதிரியான பலன்கள் தான் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் உங்களுக்கு அனைத்து வேலைகளையும் குறித்த காலத்திற்குள்ளே முடித்து மேல் அதிகாரிகளுடைய பாராட்ட பெற முடியும். பதவி உயர்வு பெறுவதற்கு உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளணும். அப்போ தான் பணவரவு நன்றாக இருக்கும். சக ஊழியர்களுக்கு உதவிகள் செய்கிறது கூட உங்களுக்கு சக்ஸஸ் ஆகவும் அமையும். அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு தேடி நிறைய புதிய பதவிகள் வரும். இதை எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ள வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்புறம் செய்கின்ற காரியங்களில் சிறு தடைகள் ஏற்படும். அப்படி ஏற்பட்டாலும் கவலைப்பட வேண்டாம், முடிவு சாதகமாக உங்களுக்கு அமையும். பொதுநலத்தோடு இயைந்த சமுதாய நலன் சார்ந்த எண்ணங்கள் செயல்படுத்தணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. தொண்டர்களை அரவணைத்து சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும். அதுவும் உங்களுக்கு நல்லது. இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய மறைமுக எதிர்ப்புகள் அகலும். உங்களுடைய எதிர்ப்புகள் அகல்வதற்கு உகந்ததாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் பெறுவதற்கு தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்குது. ஆனாலும் உங்கள் சுய கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படாது. சக கலைஞர்களுடைய உதவியால் உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்வது உங்களுக்கு ஈஸியாக அமையும். அதன் மூலிமா ஈஸியான பலன்கள் உங்களுக்கு இன்னும் பெற முடியும். இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலையை காண்பீங்க. உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அப்புறம் உற்றார் உறவினர்கள் பாசத்தோடு பழகுவது ஈஸியாக இருக்கும். இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்குவீங்க. அப்புறம் பெரியோர்களுடைய ஆலோசனைப்படி நடந்து கொண்டீங்கன்னா குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் தப்பித்து கொள்வீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்புறம் மாணவ மாணவிகள் படிப்பில் சிறப்பான கவனம் செலுத்தணும். அப்போ தான் பாடங்களை முன்னதாகவே படித்து முடித்து ஆசிரியர்களுடைய பாராட்டுக்களை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த மதிப்பெண்களை கூட அள்ள முடியும். ஸோ மாணவ மாணவிகளுக்கு இது ஒரு அதிர்ஷ்டகரமாக இருக்க போகுது. மாணவ மாணவிகள்லாம் இந்த அதிர்ஷ்டகரமானதை மிஸ் பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். மாணவ மாணவிகள் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தும் போது அந்த கவனம் செலுத்துவதற்கான பலனை சிறப்பாக நீங்கள் பெற முடியும். ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரங்க மூலம், பூரணம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரியான பலன் தாங்க கிடைக்க போகுது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும்
உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.